அன்பார்ந்த தமிழக பெரியோர்களே, பொதுமக்களே, மக்கள் அதிகாரம் சார்பாக வணக்கம். தமிழகத்திலே தொடர்ந்து அடுத்தடுத்து சாதி ஆணவ படுகொலை என்பது அரங்கேறிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தூத்துக்குடி மாவட்டம் ஆறுமுக மங்கலத்திலே கவின் என்கின்ற மென் பொறியாளர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். அதாவது கூட பழகிட்டு இருந்தவரை குடும்ப ரீதியா நண்பராக இருக்கிறவர்களே வெட்டி படுகொலை செய்கிறார்கள். மிகப்பெரிய ஒரு மனித பேரவலம் இது. 21ஆம் நூற்றாண்டில் விஞ்ஞானம் வளர்ந்திருக்கின்ற யுகத்தில் மனிதாபிமானமற்ற முறையில் இது நடந்திருக்கிறது. இதை மக்கள் அதிகாரம் சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சாதி ஆணவ படுகொலை என்பது கடலூரிலே விருதாச்சலம் அருகில் கண்ணகி முருகேசன், அதாவது கண்ணகியும் முருகேசனும் பக்கத்து ஊருக்காரங்க. அப்படி காதலிச்சதால அவங்க காதலிய மூக்குல விஷத்தை ஊழ்த்தி தன் சொந்த மகளை வெற்றி கொன்றார்கள். இதே விருதாச்சலம் அருகே உள்ள அந்த கிராமத்திலே. அது மட்டுமல்ல, தருமபுரியிலே இளவரசன் திவ்யா, சேலத்திலே கோகுல்ராஜ் சுவாதி, உடுமலையிலே சங்கர் கௌசல்யா, ராமநாதபுரத்திலே சுரேஷ் வைதேகி, தேனியிலே திலீப் குமார் விமலா, கிருஷ்ணகிரியிலே நந்தி சுவாதி, எப்படி கோவையிலே கனகராஜ் தாட்சாயினி, நெல்லையிலே இப்போது கவின் சுபாஷினி, இப்படி குறிப்பாக தமிழகத்தின் மேற்கு மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் இந்த பட்டியல் நீண்டு கொண்டே போகிறது. எப்படி அந்தந்த சம்பவத்தின் பொழுது சில தீர்வுகளை சொல்றது, சில ஆர்ப்பாட்டங்கள் செய்வது, இப்ப அதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நம்மை போன்றவர்கள் பல்வேறு இயக்கங்கள், ஜனநாயக இயக்கங்கள் அனைவரும் போராடி கொண்டிருக்கிறோம். சாதி தீண்டாமை ஒழிப்பதற்கு தனிச்சட்டம், சாதியை ஒழிப்பதற்கு சட்டம், சாதி ஆணவ படுகொலையை ஒழிப்பதற்கு சட்டம், எப்படி சட்டங்கள், ஆணையங்கள், தீர்மானங்கள் தொடர்ச்சியாக அடுக்கடுக்காக போய்கொண்டிருக்கலாம். 1989 SC/ST வன்கொடுமை தடுப்பு சட்டம் போடப்பட்டது. எத்தனை பேர் இதிலே தடுக்கப்பட்டிருக்கார்கள், தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கார்கள், சிந்தித்து பாருங்கள். ஆக தமிழகத்திலே குறிப்பாக சுயமரியாதை, பகுத்தறிவு, ஜனநாயகம், சமத்துவம், சமூக நீதி என்கின்ற இந்த வரலாற்றை கொண்ட தமிழகத்தில் 100 ஆண்டு காலம் சாதி ஒழிப்புக்கு எதிராக சமதர்மத்திற்காக போராடிய இந்த தமிழகத்தில் பரட்சி யாவதேதடா, பரத்தி யாவதேதடா, இறைச்சிதோல் எலும்பிலே இலக்கமிட்டிருக்கிறோம் என்று போராடிய இந்த தமிழகத்தில் அருள் பெருஞ்சோதி, அருள் பெருஞ்சோதி, சாதியும் சமயமும் பொய்யென உணர்ந்தேன் நல் பெருஞ்சோதி, சாத்திர குப்பையும் தந்தேன் என்று சாதிக்கும் சனாதனத்துக்கு எதிராக, சடங்குக்கு எதிராக போராடிய வள்ளலார் தோன்றிய இந்த தமிழ் மண்ணில் சனாதனம் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் சாதி ஆணவ படுகொலை, அதுதான் கவின் குமார் செய்யப்பட்ட படுகொலை. இந்த படுகொலையிலே அந்த பெண்ணுடைய, சுபாஷினுடைய தந்தை சரவணன் காவல் ஆய்வாளர் கைது செய்யப்பட்டிருக்கிறார். அவருடைய அண்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார், படுகொலை செய்தவர். ஆனால் இந்த சனாதனத்தை, சாதி வெறியை ஊட்டிருக்கின்ற இந்த பார்ப்பனிய பயங்கரவாதத்தை நாம் என்ன செய்ய போகிறோம்? ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் சாதிய ஆதிக்க சாதி உணர்வுகளும், மேல் சாதி உணர்வுகளும், உயர் சாதி உணர்வுகளும் ஒழிக்கின்ற போதுதான் உண்மையிலேயே இதை ஒழித்து கட்ட முடியும். அப்படிப்பட்ட ஒரு ஜனநாயகபூர்வமான சமூக அமைப்பை தான் மக்கள் அதிகாரம் வேண்டும் என்கிறது. அதாவது ஜனநாயகபூர்வமான ஒரு அரசாங்கம் மீனவர்களுக்கும், விவசாயிகளுக்கும், தொழிலாளிகளுக்கும், ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் ஒரு சரியான மாற்று அரசை நிறுவ வேண்டும் என்று மக்கள் அதிகாரம் சொல்கிறது. ஆனால் இன்றைக்கு சாதியவாதிகள், சனாதனவாதிகள் தென் மாவட்டங்களிலே, மேற்கு மாவட்டங்களிலே சாதிய சங்கங்களுக்குள்ளே ஒளிந்து கொண்டு திட்டமிட்டு எப்படிப்பட்ட படுகொலைகள் அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்கள். பொதுமக்களே, தமிழக பொதுமக்களே, இது பெரியார் வாழ்ந்த மண். நாம் போராடித்தான் தீர வேண்டும். பகுத்தறிவு, சுயமரியாதை, இடஒதுக்கீட்டுக்காக நாம் எப்படி போராடி மீட்டோமோ, இந்தி திணிப்புக்கு எதிராக எப்படி போராடி இந்த தமிழகத்தை பாதுகாத்தோமோ, அப்படி நம்முடைய தமிழ் மரபிலே நம்முடைய சமத்துவத்துக்காக, ஜனநாயகத்துக்கான உரிமைகளை பார்ப்பன பணியா பயங்கரவாத கும்பலிடமிருந்து மீட்டெடுப்போம், போராடுவோம். எப்படிப்பட்ட RSS, இந்து முன்னணி, பிஜேபி, பஜ்ரங் தள், விஸ்வ இந்து பரிஷத், அகில பாரதிய வித்யார்த்தி பரிஷத் என்கின்ற பல்வேறு முகங்களில் வருகின்ற RSS, பிஜேபி கும்பலை இந்த மண்ணிலிருந்து அகற்றுவோம். இதுதான்
சாதி ஆணவ படுகொலைகளை ஒழிப்பதற்கான ஒரே வழி என்பதை இதன் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக தொடர்ந்து போராடுவோம். மக்கள் அதிகாரம் தமிழகம் முழுவதும் வெகு விரைவில் உங்கள் மத்தியிலே இந்த சாதி ஆணவ படுகொலைக்கு எதிராக போராட்ட அறைகூவலை விடுக்கும். தொடர்ந்து போராடுவோம். தமிழக மக்களே, எங்களோடு இணைந்து வாருங்கள். நன்றி.